சவுகார் ஜானகி அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒன்று வந்திருக்கு அப்படின்னும் அந்த பெட்டியை திறந்து பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன பெட்டி என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சவுத் இந்தியாவோட மிக முக்கிய ஆக்ட்ரஸ் மற்றும் மூர்த்த ஆக்ட்ரஸான சவுகார் ஜானகி அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாகவும் மூச்சுத்திறனல் காரணமாகவும் இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சவுகார் ஜானகி அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒன்று வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு பெட்டியை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் திறந்து பார்க்கும்போது அதில் முழுக்க முழுக்க பணங்களாக நிரம்பி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பெட்டி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, சவுகார் ஜானகி அவர்களோட பேரில் ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு இன்சூரன்ஸ் தான் இப்போ கிளைம் ஆகி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காமா. சவுகார் ஜானகி அவர்களோட பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க. அண்ட் இங்கே சவுகார் ஜானகி அவர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுனாலுமே எமர்ஜென்சியாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ கிளைம் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க போன வாரம் வியாழக்கிழமை இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ப்ராப்பராக இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்க டெத்தில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ப்ராப்பராக வந்து அவங்க இயற்கை மரணம் தான் ஏற்றிருக்காங்க. அதனால் இதில் எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லி கிளைம் வந்து ஆகியிருக்கு. அண்ட் இப்போ அவங்களோட வீட்டுக்கு அவங்க பேரில் போட்டிருந்த ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்கள் வந்து வந்திருக்கு. ஒரு இன்சூரன்ஸில் 2 இன்சூரன்ஸில் கிட்டத்தட்ட 4-5 இன்சூரன்ஸ் வந்து சவுகார் ஜானகி அம்மா பேரில் வந்து போட்டிருந்துருக்காங்க. அந்த எல்லா இன்சூரன்ஸுமே கிளைம் ஆகி அந்த பணம் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் அவங்க உயிராக நினச்ச அவங்களோட அம்மாவே இப்போ இல்லை. இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு புறம் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச பணிப்பெண்கள் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சவுகார் ஜானகி அம்மா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த பணத்தை அந்த ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சவுகார் ஜானகியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாமா. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் ராஜமௌழி அவர்களோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இப்போ தான் டேர் டெவில் அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஒரு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதற்கிடையில் அஜித்குமார் அவர்கள் அடுத்தடுத்த படங்களுக்கான கதைகளை கேட்டு வந்துட்டு இருக்காராமா. அண்ட் அதில் மிக முக்கியமாக ராஜமௌழி அவர்களோட அசிஸ்டன்ட் அஜித்குமாரை சந்தித்து சமீபத்தில் கதை சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கதை அஜித் சாருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சாமா. அண்ட் கண்டிப்பாக இந்த கதையை வந்து நான் சொல்கிற ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொல்லுங்கள், அவங்க ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. ராஜமௌழி அவர்களோட அசிஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஒரு படம் கிளிக் ஆனால் அஜித்குமார் சார் கண்டிப்பாக பேன் இண்டியன் ஆக்டராக உருவாவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவரோட ரசிகர்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஒரு படம் ஓகே ஆகுதா, இந்த படத்தை வந்து அஜித்குமார் சார் நடிக்கிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் நீல் கூடயுமே ஒரு படம் பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காம்போலாம் வருதா அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.